வணக்கம் ட்ரேடர்ஸ். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு அசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அப்படி வந்திருந்தாலும் ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. பட் மேலே ஹையர் லெவலில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 minutes and 15 minutes டைம் ஃப்ரேமில் இப்போ பியரிஷாக மாறி இருக்குது. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ப்ரைஸில் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது இருக்குது. இன்கேஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே விழும்போது விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது நல்லதொரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஒரு நேரோ சிபிஆராகவும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு நல்ல மூவ்மெண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகுது. நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆன காரணத்தினால அப்படி ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸ் வந்து மோஸ்ட் லைக்லி இங்கிறது 100 பாயிண்ட் கேப் டவுன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே தான் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இது அசெண்டிங் சிபிஆராக இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து இந்த S1 அண்ட் ப்ரீவியஸ் இயரோட லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலேயே நல்லதொரு சப்போர்ட்டை ப்ரைஸ் வந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் கிவ் அப் ஆகி டேலோலாம் உடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக விர்ஜின் சிபிஆரே கூட நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா, மேலே போகுதா, இல்லை அந்த ஓப்பனிங்கை சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்றைக்கி டேயோட ட்ரெண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க.